மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் திரைப்படத்துறை இருக்குங்க. அதே போலதான் இந்தியாவிலும் திரைப்படத்துறை இருக்கு. இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, போஜ்பூரி, மராட்டி, குஜராத்தி இப்படி பல மொழிகளில் இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் திரைப்படங்கள் நாள்தோறும் வெளியாயிட்டு இருக்கு. இதுல 90% இந்திய திரைப்படங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களை அவங்களுக்கே தெரியாம மூலச்சலவை செய்து இந்து மதத்திலிருந்து வெளியே அனுப்பி கிறிஸ்தவத்துக்கோ அல்லது இஸ்லாத்துக்கோ மாற்றக்கூடிய ஒரு ஏஜென்ட் வேலையை தான் இந்த இந்திய திரைப்படத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள்ல 90% திரைப்படங்கள். நான் ஏன் இப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா, கண் கூட நாம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களும் திரைப்படங்களை எடுத்து பாருங்க. நான் சொல்ற மாதிரியான காட்சிகள் இருக்கும். என்னன்னா, இந்தியாவில் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள்ல இப்ப இந்து மத அடையாளங்களான விபூதியோ நாமமோ வச்சிருந்தா அதை கேலி பண்றது, அதாவது உனக்கு பட்டை போட்டான், உனக்கு நாமம் போட்டான் அப்படின்னு ஏமாற்றக்கூடிய குறியீடாக இந்து மத அடையாளங்களை சித்தரிப்பது, இந்து மத சடங்குகளை இதெல்லாம் அந்த காலம்பா, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு மாறுங்க அப்படிங்கிற மாதிரி இந்துக்களை அவங்களுக்கே தெரியாம அந்த கல்ச்சர்ல இருந்து வெளியில கொண்டு வர்றது, இந்து மத வழிபாடுகளை மூட நம்பிக்கைன்னு சொல்றது, இந்த மாதிரி இந்து மத வழிபாடுகளையும் கலாச்சாரம் பண்பாடுகளை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இந்துக்களை மதம் மாற்றக்கூடிய வேலையை தான் திரைப்படத்துறை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத படம் பார்க்கிற நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ சமீபத்துல திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற பெயர்ல ஒரு ஆவணப்படம் ஒன்றை ஒரு கும்பல் எடுத்திருக்காங்க. இந்த கும்பல் யாரு அப்படின்னா கிறிஸ்தவ மதமாற்று கும்பல், அப்புறம் இஸ்லாமிய மதமாற்று கும்பல். இந்த ரெண்டு கும்பலும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற பெயர்ல ஒரு ஆவண படத்தை எடுத்து அந்த படத்தின் மூலமாக இந்துக்கள் கிட்ட பொய்யான கதைகளை திணித்து இந்துக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் இந்த கும்பல் செய்யுது. இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற ஆவண படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு இந்து அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி பல்வேறு புகார்களை கொடுத்து இந்த படத்தை வெளியிட விடாம தற்பொழுது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் சார்ந்த இந்து மத எதிர்ப்பாளர்கள் தான் படத்தை எடுத்திருக்காங்க. இப்ப சமீபத்துல இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படக்குழுவினர் மற்றும் அவங்களோட சில அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினாங்க. இப்ப அந்த பிரஸ் மீட்ல இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள்லாம் ஒத்துமையா இருக்கும், அதை இந்து அமைப்புகள் சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய்ய பேசுறாங்க. பேசுனது யாரு அப்படின்னா தமிமுன் அன்சாரி, கருணாசு, அப்புறம் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படக்குழுவினர். அதோடு சேர்த்து அந்த பிரஸ் மீட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கூட இந்து கிடையாது, இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கிறிஸ்தவம் பாதி பேரு, மீதி எல்லாருமே முஸ்லிம்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து மதசார்பின்மையை காப்பாத்த போறாங்களாம். மதசார்பின்மையை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸே எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு நம்ம தமிமுன் அன்சாரி. நான் என்ன கேக்குறேன், அந்த படம் எடுத்ததுல இருந்து அதுக்கப்புறம் இப்ப இந்த ரிலீஸுக்காக பிரஸ் மீட் வைக்கிற இந்த கும்பல் அத்தனையுமே இந்த கிறிஸ்தவம் இஸ்லாம் சார்ந்த கும்பல்கள் தான். அப்போ நீங்க உங்க மத அடையாளத்தோட இருந்துகிட்டு இந்துக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு போலியான படத்தை எடுத்து ஆவண படத்தை எடுத்து இந்துக்களை ஏமாத்த நினைக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் மதசார்பின்மையா? இப்ப நீங்க எல்லாருமே மத அடையாளத்தோட தான், நான் அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. அந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் முஸ்லிம்கள் எல்லாரும் அவங்க மத அடையாளத்தோட இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள். கருணாஸ் எல்லாம் கிரிப்டோ கிறிஸ்தவர். கருணாஸ் என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் ஒரு இந்துங்க, நான்லாம் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு மதம் மாறிய கிரிப்டோ கிறிஸ்தவன் கருணாஸ். அதாவது கிரிப்டோ கிறிஸ்தவர்கள்னா நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்துக்கள் மாதிரியே இருப்பாங்க, இந்து பேரே வச்சிருப்பாங்க, கோவிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா மதமாற்றும் வேலையை செய்வாங்க. கிரிப்டோனா மறைமுகம். சோ மறைமுக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே இந்தியாவுல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்களோட வேலையே இந்துக்களை இந்துக்கள் மாதிரியே நடிச்சு அவங்க கிட்ட பழகி அவங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மதம் மாத்துறது. இந்த கும்பலை சேர்ந்தவர் தான் இந்த கருணாஸ். இந்த கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்களை மதம் மாற்றக்கூடிய ஒரு ஏஜென்ட் வேலையை தான் இந்த ஆள் செஞ்சிட்டு இருக்கான். இப்ப இந்த ஆள் நான் இந்துங்க அப்படின்றான்.
அதாவது இந்த ஆளோட பையன் பேரு கென் கருணாசாம். ஏன் உன் பையனுக்கு கென்னு பேர் வச்ச? ஏன் அங்க தமிழ் பேர் கிடைக்கலையா? இப்ப கருணாஸ் அப்படிங்கறத எல்லாரும் என்ன கிறிஸ்டின் நினைச்சுப்பாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. கருணாஸ்ங்கிற பேரை கேட்டுட்டு என்ன கிறிஸ்டின் நினைச்சுப்பாங்க. அப்படி நான் கிறிஸ்டினா இருந்தா என்ன தவறு அப்படிங்கிற? நீ கிறிஸ்டினா இருந்துட்டு போ, எங்களுக்கு எந்த தவறும் இல்ல. நீ ஏன் முருகனை பத்தி பேசுற? முருகனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் எடுத்து இந்துக்களை ஏன் குழப்புற? இந்துக்களோட விஷயத்துல நீ ஏன் குறுக்க வர? நீ மதம் மாறிட்ட, வேற மதத்துக்கு மாறிட்ட, இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிட்ட. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்து மதத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? இங்க இந்து மதத்துல என்ன நடந்தா உனக்கு என்ன? இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம வந்துகிட்டு இருக்க? முக்குளத்தோர் புலிப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு அப்பாவி இந்துக்களையும் அதன் மூலமா நீ மதம் மாத்திட்டு இருக்க. முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த இந்துக்களை மதம் மாத்திட்டு இருக்கிற வேலையை தான் இந்த ஆள் செஞ்சிட்டு இருக்கான். இந்த ஆளோட இப்ப இஸ்லாமிய அமைப்புகளும் கூட்டு. நான் என்ன கேக்குறேன், இந்த இஸ்லாமிய அமைப்புகள், இந்த கிறிஸ்தவ அமைப்புகள், இந்த நாத்திகவாதிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. சரி, ஓகே, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. மதசார்பின்மை அப்படின்னா அங்க இந்துக்கள் வரணுமே. எந்த இந்துக்கள் உங்களோட இருக்கான் சொல்லுங்க? இந்த பிரஸ் மீட் வச்ச இந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட இந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்துக்களை கூடவே சேர்த்துக்காம நாங்க மதசார்பின்மையை காப்பாத்த போறோம் அப்படின்னு யார் தலையில முளகா இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல இந்துக்கள் அந்த காலம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க 1960 இந்துக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு இருந்த இந்துக்கள் வேற. 1967 திமுக எப்படி இந்துக்களை ஏமாத்துச்சோ அந்த இந்துக்கள் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற இந்துக்கள் யங்ஸ்டர் முத கொண்டு கேள்வி கேட்கிறான். ஏண்டா நீங்க மதசார்பின்மைன்னு பேசுறீங்க, நீங்க எல்லாரும் உங்க மத அடையாளத்தோட இருக்கீங்க, நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க எல்லாம் மசூதிக்கு போறீங்க, அப்புறம் என்ன மதசார்பின்மை இங்க கிழிக்குது அப்படின்னு இப்ப இருக்கிறவன் கேக்குறான். அப்போ மதசார்பின்மைனா என்ன? எந்த மதமும் சாராம இருக்கிறது தான் மதசார்பின்மை. அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் உங்க மதத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, உங்க மதத்தை காப்பாத்துவீங்க, உங்க மதத்துக்காக சர்ச்சு கட்டுவீங்க, மசூதி கட்டுவீங்க, உங்க மதத்தை பரப்புவீங்க. நாங்க இந்துக்கள் மட்டும் எதுவும் கேட்க கூடாது. நீங்க கோயில் இருக்கிற இடத்துல சர்ச்சை கட்டுவீங்க, கோயில் இருக்கிற இடத்துல மசூதியை கட்டுவீங்க. எதிர்த்து கேட்டா எங்களை மத தீவிரவாதிப்பீங்க. திருப்பரங்குன்றம் கோயில் எந்த வருஷம் கட்டப்பட்டது? அந்த சிக்கந்தர் சமாதி என்பது எந்த வருஷம் அந்த இடத்துல வந்தது? இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சிந்திக்கணும். இந்து மதத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிந்திக்கணும். இந்த திராவிட கும்பல், நாத்திக கும்பல், அப்புறம் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவனுங்க, அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல இந்துக்களை முட்டாளாக்கிடலாம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல எப்படியாவது முட்டாளாக்கி நீதிமன்றத்தையும் முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுல இந்துத்துவ வாக்கு வங்கி உருவாயிடுச்சு. அந்த பயம் இவங்களுக்கு வந்துருச்சு. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இப்படி சினிமா இப்ப திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் மாதிரி ஆவணப்படலாம் இப்ப தூக்கிட்டு வரானுங்க. எப்படியாச்சும் இளைஞர்களை ஏமாத்திடலாம், இந்து இளைஞர்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்தை வெளியிட விடாமல் இந்து அமைப்புகள் தடை விதிப்பதற்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும். இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்தை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும். இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக இந்த ஆவணப்படம் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு எதிராக இந்துக்கள் போராடுவார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.